ரேடியோ சிட்டியின் கோயம்புத்தூர் சிட்டிசன். உலக மக்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிற ஒரு இடம், நான் நிக்கிற இடம் சுடுகாடு. ஆத்மா அறக்கட்டளையுடைய கந்தவேலன் அவர் இங்க நிறைய ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை நம்ம இங்க மீட் பண்ண போறோம், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். இந்த ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு எப்ப தோணுச்சு? இது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளேயே. இப்போ ஆதரவற்ற சடலங்கள்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஒரு முகவரியே நான் இருக்கேன். எங்கிட்ட வரையில் அது ஒரு முகவரி உள்ள சடலம். உங்களுடைய இந்த பணிக்கு உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது? ஃபேமிலி ஒத்துழைப்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ அது ரொம்ப ஒரு எனக்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என் குடும்பமே கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் சுமார் எத்தனை சடலங்கள் அடக்கம் பண்ணி? ஒரு 1550 சடலங்கள் வந்திருக்கு. இப்போ மக்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற விஷயம்னா என்ன சொல்றீங்க? பொதுவாக அனாதை சடலங்கிறதே இருக்கக்கூடாது. இதை நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்து உருவாகிறது. இந்த சடலங்கள் பொதுவாக வரக்கூடாது அப்படின்னா நம்மளோட வயசான முதியோர்களை நம்ம புறக்கணிக்காமல் இருக்கணும் முதல்ல ஒன்று. இன்னொன்று அவங்கள நம்ம குழந்தைகளோட நல்லா பழக விடணும். அவங்களுக்கு வயது முதிர்வு காரணமாக நோய் காரணமாக அவங்கள புறக்கணித்தோம்னா அவங்க அப்படியே அங்கே வீட்டிலேருந்து வெளியே எங்ககிட்ட ஆதரவற்ற சடலங்களாக வந்துடுறாங்க. இது இருக்கக்கூடாது. இந்த சமூகத்தில் ஆதரவற்ற சடலங்களுங்கிற அந்த நிலையே ஒழிக்கப்படணும் டோட்டலாகவே. இது என்னோட பணிவான ஒரு வேண்டுகோள். எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ 13 வருஷத்தில் ஒரு 25% அது கம்மியாக இருக்குது. இன்னும் 75% ஒழிக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். எந்த விதமான பேதமின்றி ரொம்ப அமைதியாக எல்லாரும் உறகுகின்ற ஒரு இடம். ஸோ இங்கே இருந்து நான் சொல்கிறேன், ஓல்டேஜ் பீப்புளை சடலங்களாக மாற்றக்கூடாது அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கு நாம் அன்பும் ஆதரவும் தெரிவிப்போம். கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவற்றோர் சடலங்களுக்கு இலவசமாக அடக்கம் செய்து வரும் ஆத்மா அறக்கட்டளையின் திரு கந்தவேலன் அவர்களுக்கு ரேடியோ சிட்டியின் கோயம்புத்தூர் சிட்டிசன் விருது.